வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அந்த ஆணி மாதம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் பேரில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க அந்தந்த மாதங்களில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த பதிவுலையும் கடைசியில் சொல்ல இருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு அப்படின்னு இத்தனை கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 2ஆம் இடம் அப்படின்றது உங்கள் பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்போ உங்கள் பேச்சு அப்படின்றது உங்களுடைய இந்த மாத வருமானத்திற்கு ரொம்பவே ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரியுறீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி, ராகு கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறவங்களா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் பணிபுரிகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தொழிலுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறோம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளி இடங்களில் போய் வெளியூர்களில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் அதற்கான ஒரு சாதகமான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ தொழிலுக்காக வெளியிடங்களில் போய் பணிபுரியறதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. அதே மாதிரி புதுசாக வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில், எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கும் வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதத்தில் புதுசாக திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன தான் உங்களுக்கு இந்த மாதம் குரு பலன் இருந்தாலும், இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரு பலன் இருந்தாலும், இந்த மாதத்தில் அப்படின்னு வர்றப்போ அனைத்து கிரகங்களுமே பொதுவாக உங்கள் ராசிக்கு இரட்டைப்படை பாகங்களில் இருக்குது. அதாவது சூரியன், புதன், குரு 2ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய், கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது, சனி, ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால அனைத்து கிரகங்களும் இரட்டைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால புதுசாக திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய கோபத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய கோபத்தினாலேயோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்கை பாதிக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் உங்கள் பேச்சுக்கு ஊரே சிரித்து மகிழ்ந்தாலும், ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் பேச்சில் குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சி ஒரு வீண் விவாதங்களை சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது எப்போ வந்தாலும் சரி, ஆனால் அந்த ஒரு வெறுப்பை உங்கள் பிள்ளைகள்கிட்ட எந்த காலத்துலையும் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன்
உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு தனி கவனம், அன்பை செலுத்துவீங்க, அவங்க மேலே ஒரு பொறுப்பை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனங்கள் வாங்காதீங்க. கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா வீடு கட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து 1க்கு 2 3 தடவை அந்த இடத்த தீர ஆலோசனை செஞ்சு அந்த இடத்தோடைய தன்மையை பற்றி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா ஒரு திருப்தியற்ற ஒரு இடமா அமையலாம், இல்லைன்னா ஒரு வில்லங்கமுள்ள இடமா, பிரச்சனைக்குரிய ஒரு இடமா அமையலாம். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன். அந்த கிரகம் கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைக்குரிய வில்லங்கத்திற்குரிய இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. மிருகஷீரிடம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ரிஷப ராசிக்காரர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றப்போ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க மேலே தனி கவனம் எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒரு தர்ம காரியங்கள், பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க, மற்றவங்களுக்கு உதவிகளை தேடி போய் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதங்களை குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க, வேகமாக பயணம் செய்யாதீங்க. அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அது உங்கள் முன்கோபத்தினால் வந்ததாக இருக்கலாம், இல்லை பிடிவாத குணத்தினால் வந்ததாக இருக்கலாம். ஏன்னே தெரில, கோபமாக வருது, எரிச்சலாக வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு கடன் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினதுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றம் இருக்கலாம். ஆனால் இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க சரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலில் பதிவிடுங்க. பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.